வெல்கம் டு கமெண்ட் ஷோ. உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ், எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. போன வாரம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பிரதமர் மோடி நேரு சாதனையை பீட் பண்ணிட்டாருன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அவர் சொன்னாரு, இருந்தாலும் காங்கிரஸ் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடந்தது. முதல்வர் விஜய் டெல்லி போய் ராகுல் சோனியாலாம் சந்திச்சுட்டு வந்தாரு. ஒரு சுவாரஸ்யமா இருந்தது கடந்த வாரம். வரப்போற வாரம் அதோட சுவாரஸ்யமா இருக்க போகுது. காரணம், டிவிக்கே ஆட்சி அமைச்சு நடக்க போற முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர். ஆமா, அதனால வந்து என்ன அறிவிப்புகள்லாம் வரப்போகுது, எதிர்கட்சிகள் எதெல்லாம் வந்து எடுத்துட்டு வர போறாங்க, மின்வெட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க ஒண்ணு பிளான் பண்ணுவாங்க. சோ சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது. நிச்சயமா. ஏவாவெல்லாம் இப்பயே சொல்லியிருக்காரு, நல்லா வாயில வருது நீங்க சொன்னீங்கல்ல, சட்டமன்றத்தை வாங்க இப்படி வாயில வருதுன்னு பாருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த சைட்ல இருந்து. அதனால ரெடி ஆயிருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே சைட்ல இருந்து. டிவிகே சைட்ல இருந்தும் பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஆளுநர் என்ன அட்ராசிட்டி பண்ண போறாருங்கிறதையும் பார்க்கணும், இல்ல அமைதியா வந்துட்டு போறாராங்கிறதையும் பார்க்கணும். வர வாரம் வியாழக்கிழமை நடக்க போகுது. வி ஆர் வெயிட்டிங். ஓகே, நிறைய கேள்விகள் மக்கள் வந்து கேட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச பதில சொல்லிடுவோம். சட்டமன்றத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். முதல் கேள்வி எம்எல்ஏக்கள் கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னா, எம்எல்ஏக்கள் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க, 2வது முறை 3வது முறைன்னு இப்படி பல முறை இருக்கிறாங்களே, ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு வாட்டி பென்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து பல முறை இருந்திருக்கிறாங்கல்ல, அதனால பென்ஷன் தொகை எப்படி வருங்கிறதான் கேள்வி. ரவி அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு. ஓகே, முதல்ல இவங்களுடைய ஊதியத்தை வந்து பாத்திரலாம். 2017க்கு முன்னாடி வரைக்கும் எம்எல்ஏ உடைய ஊதியம்னு பாக்குறப்ப ஒவ்வொரு மாசமும் 55,000 வாங்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனதுக்கு பிறகுதான் உயர்த்தப்பட்டது. ஏன்னா ஒரு எம்எல்ஏவா அவர் பயணிச்சிருக்காரு பல வருஷம் எடப்பாடியில. அந்த கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதுனாலதான் வெள்ள மண்டி வச்சு எப்படி பிழைக்க முடியும், எம்எல்ஏவா மாறி இருக்கோங்கிறதுனால அவரே ஏத்திட்டாரு போல. 1,05,000 வந்து ஏத்துனாங்க. 2014 விதிகள்லாம் கொண்டு வந்து சில மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த 1,05,000 பேசிக் பேன்னு பாக்குறப்ப 30,000. முதலமைச்சருக்கும் அதுதான், அப்ப இருந்த துணை முதலமைச்சருக்கு அதுதான், சபாநாயகருக்கு அதுதான், துணை சபாநாயகருக்கு அதுதான், எம்எல்ஏக்களுக்கு அதுதான். இந்த பேசிக் பே மட்டும் எல்லாருக்கும் பிக்சடா 30,000 வந்து இருக்கு. அப்புறம் அந்த மாதாந்திர படி ஒரு 10,000, தொகுப்பு படி ஒரு 25,000, அஞ்சல் படி 2,500, தொலைபேசி படி 7,500. தொலைபேசி வீட்டுல பிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கான காசுமே அரசாங்கம் வந்து ஏத்துக்கும். அதே மாதிரி இந்த வாகனப்படி ஒரு 25,000, இன்னொரு 5,000 வந்து உதவியாளர் வச்சுக்கலாம். உதவியாளருக்கு 5,000 சம்பளத்தை கொடுத்து வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்துல 5,000 சம்பளத்துக்கு உதவியாளரா வராங்க, இதை நாங்க நம்பணும். இதுல மாதாந்திர ஓய்வூதியம்னு வந்து பாக்குறப்ப, இப்ப சில பேர் ஒன் டைம் மட்டும் எம்எல்ஏவா இருந்திருப்பாங்க, இந்த டைம் நின்று இருப்பாங்க, ஜெயிக்க முடியாம போயிருக்கும். அவங்களுக்கு பாக்குறப்ப 35,000 போகும் ஒவ்வொரு மாசமும். இது குடும்ப ஓய்வூதியம்னு வந்து பாக்குறப்ப அதுல வந்து சரிபாதி 17,500. இதெல்லாம் வந்து தாண்டி நிறைய அலவன்ஸுமே இருக்கு எம்எல்ஏஸ்க்கு. அந்தந்த கேடருக்கு தகுந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் கூட வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி வருஷத்துக்கு 2 முறை, அக்டோபர் மாசமும் ஏப்ரல் மாசமும் இந்த டிராவல் பண்றதுக்காக 20,000 பணமும் வந்து போடப்படுது. எம்எல்ஏ திடீர்னு அவர் பதவியில் இருக்கிறப்ப இறந்து போயிட்டாரு அப்படின்னா 5 லட்ச ரூபா பணமும் வந்து கொடுக்கப்படும். 169 பக்கம் விதிமுறைகளே இதுக்காக வந்து இருக்கு. சரி, இப்ப அவர் கேட்டதுக்கு வருவோம். இப்ப ஒரு டைம் எம்எல்ஏக்கு 35,000 ஓய்வூதியம், 2-3 முறை இருந்திருக்காங்க அப்படின்னா 3 பென்ஷன் வருமானு கேட்டா வராது. அப்படிலாம் கிடையாது. அதே 35,000 தான். அது வந்து கூடுதலா அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அந்தந்த காலத்து வந்த மாதிரி டிஏ அப்படிலாம் இருக்கும்ல உங்களுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட வரும். ஆமா, ஒரு முன்னாள் எம்எல்ஏட்டு நான் வந்து கேட்டேன், 2-3 முறை எம்எல்ஏ வந்துட்டு கேட்டேன். அதெல்லாம் அவ்வளோலாம் வராதுப்பா நமக்கு அப்படின்னு சலிச்சுட்டு தான் பேசினாரு. அது ஏதோ பென்ஷன் வச்சுதான் வாழ்ற மாதிரி. ஆமா, அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரா? சரி, ஓகே. ஆனா பாருங்க, எடப்பாடி அன்றே கணித்தார் எடப்பாடிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம இன்னைக்கு முதல்வரா இருக்கலாம், நாளைக்கு எதிர்கட்சி தலைவரா கூட இருக்கலாம், நாளான்னைக்கு நம்ம வெறும் எம்எல்ஏவா தான் இருக்கணும், அதனால சம்பளத்தை உயர்த்திடுவோன்னு அப்பயே உயர்த்திட்டாரு போல. ஸோ அதனால இதுதான் அவர் கேட்ட கேள்விக்கான பதில். போன கேள்வி பென்ஷனை பத்தி பேசணும். இந்த கேள்வி ஆளுநருக்கு அரசு எவ்வளவுதான் செலவு பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி அருண்குமார்ங்கிற நேர் கேட்டிருக்காரு. அதோட ஒரு பெரிய மாநிலமான தமிழ்நாட்டுக்கு ஏன் பொறுப்பு ஆளுநர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. முதல்ல செலவு சம்பளம் அதுக்குள்ள வருவோம். ஆமா, முதல்ல எம்எல்ஏக்கள் சம்பளத்தை பார்த்தோம். அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதே ஆளுநர்கள் தான். அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் நான் சொல்றது சம்பளம் மட்டும் 3 லட்சம் ரூபா. இதெல்லாம் தாண்டி அலவன்ஸ் எல்லாமே இருக்கு, அது எக்கச்சக்கமா வரும். அது
இப்ப பொறுப்பாளர்னு பாக்குறப்ப அதுக்கு அவருக்கு டபுள் சம்பளம் அப்படிலாம் வந்து கிடையாது, சிங்கிள் சேலரி தான். ஆனா பட் அடிஷ்னல் அலவன்ஸா அதை வந்து வாங்கிக்கலாம். ஆமா, வரணும், அங்க இருந்து கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், பயணப்படி, வாகனப்படி, அந்த மாதிரி நிறைய படிகள் அவரும் வந்து இது படிப்படியா பண்ணிக்கலாம். ஏறி மேல போயிருவாங்க போல. இதுதான் அவருடைய சம்பளம் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா ஆளுநர் மாளிகையில எவ்வளவு செலவாகுதுன்னு ஒண்ணு கேட்டிருக்காங்கல்ல. இதுக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதில் சொல்லியிருக்காரு. 2023 ஆளுநர் மாளிகையில எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா 18,38,00,000 ரூபாய் செலவாயிருக்குன்னு பிடிஆர் வந்து சொல்லியிருக்காரு. அதுல 11,32,00,000க்கு கணக்கே இல்லைங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, நாங்க டிரான்ஸ்பர் பண்ணோம் ஆளுநர் மாளிகை கணக்குக்கு, அதுல இருந்து பல இடங்களுக்கும் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, ஆனா அது என்னங்கிறதே சரியா சொல்லல, தெரியல, இதெல்லாம் சட்ட விதி மீறல்ங்கிற மாதிரி அப்பவே சொல்லியிருந்தாரு. பட் என்ன செலவுக்குங்கிறது நமக்கு தெரியல 18 கோடிக்கு. ஆமா, அதானே மெயின்டெனன்ஸ். ஏன்னா ஒரு மாளிகை இல்ல, 2 மாளிகை வேற இருக்கு, இங்க ஒண்ணு ஊட்டியில ஒண்ணு இருக்கு, கரண்ட் பில் கட்டணும், கார்டனிங் பண்ணணும், பணி ஆட்கள் வச்சுக்கணும், அதுக்குன்னு கோடிக்கணக்கில் எப்ப செலவாகுது. அதானே, அதுவும் அவரு ஆர்.என். ரவி தானே இருந்தாரு அப்ப. ஆமா, வெஸ்ட் பெங்கால கவர்னரா இருக்கிற ஆர்.என். ரவி தான் இருந்தாரு. அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஆளுநர் மாளிகையில நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு, வேலை இருக்காதுன்னாரு. வேலை இல்லாததுக்கு ஒரு 2 டைம் டீ பார்ட்டின்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த 2 டீ பார்ட்டி. அவர் இருந்த போது இந்த மாணவர்கள் விழா, யூபிஎஸ்சி விழா, ஏதாவது ஒரு விழா ஒண்ணு நடத்திட்டு இருப்பாரு. இன்னொன்னு திருவள்ளுவர் விழான்னு காவி அடிச்சு, அது ஒண்ணு காவி பெயிண்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அரளைக்கு வாங்கிட்டு வந்துட்டாப்ல, அவரும் வாங்கியிருக்காரு, கேரளால தூக்கிட்டு இருந்திருக்காரு. ஆமா, இது இப்பெல்லாம் செலவானது என்னங்கிறது, இந்த அரலேக்கருக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறது இனிமே அவங்க சொன்னாதான் தெரியும். என்ன பண்ணாலுமே பெயிண்ட் டப்பா, இந்த டீக்கு 18 கோடியா செலவாக போகுது. வேலையே இல்லாதவங்க 18 கோடி செலவு பண்றாங்கன்னா வேலை பாக்குற நமக்கு என்னன்னு கேக்குறியா? ஒண்ணும் இல்ல, அது வந்து சரி, ஓகே, வரட்டும். சரி, பொறுப்பு ஆளுநர் வந்து ஏன் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பெரிய மாநிலமா இருக்கும்போது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ஆர்.என். ரவியை மேற்கு வங்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு கேரளாவில் இருந்த ராஜேந்திரா அர்லேக்கரை வந்து இங்கே போட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அரசியல் கணக்கோட தான் இதை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இங்கே தொங்கு சட்டமன்றம் வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்பவே இருந்தது. அப்படிதான் வந்திருக்கு. ஆமா, அப்படிதான் வந்திருக்கும் கூட. அது வந்து தாவேகா உள்ள வரும்போது தொங்கு சட்டமன்றம் தாறுமாறா கட்சிகள் வந்து இதுவாகும் போது நம்ம ஒரு கேம் பிளே பண்ணலாம், ஆளுநர் வந்து கேரளால போய் உட்காந்து இங்க வந்து எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு நமக்கு வேண்டாத கட்சிகள் வந்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம கேரளால போய் உட்காந்துக்கலாம். அங்கேயும் தேர்தல் வேற நடந்துச்சு. ஸோ அங்க நமக்கு பெரிய ரோல் இல்லை. இப்போ எப்படியும் 2 எதிர்கட்சிகள் அங்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இங்கேயாவது அதிமுகவோட நம்ம இருக்கிறோம், அங்க நம்ம தனியா தான் இருக்கிறோம், சின்ன சின்ன கட்சிகளை தான் சேர்த்துருக்கிறோம். அங்க யூடிஎஃப்ஓ இல்லை எல்டிஎஃப்க்கோ தான் வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணலாங்கிறதுனால ஒரு கால்குலேஷனோட பொறுப்பு ஆளுநரை போட்டதா வந்து சொல்றாங்க. ஒருவேளை நடக்கலாம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரை இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பேச்செல்லாம் இருந்தது. அவரும் டக்குன்னு ஆளுநர் வந்து கேரளாவுக்கு போறாரு அது இதுன்ட்டு ஒரு இது இருந்துகிட்டு தான் இருந்தது. இதெல்லாம் தாண்டி என்னன்னா ஆளுநர் பல தொலைக்காட்சியும் பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் அதிமுக வந்தா கூட நான் வந்து பதவி செஞ்சு வைப்பேன் கூட சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணலாம், என்ன நடக்குது, தொங்கு சட்டமன்றம் வந்தா ஆளுநரை வச்சுதானே கேம் பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால பொறுப்பு ஆளுநர் போட்டாங்கிறது இவரை நியமிச்சப்பயே வந்த தகவல் தான். நம்ம அதை ஷோல கூட சொல்லியிருந்தோம், அதுதான் வந்து காரணம். பட் 18 கோடி தான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுல இருந்து இன்னும் வெளியே வர முடியல. இப்பெல்லாம் எவ்வளவு செலவாகுதோ தெரியல. இது வந்து இந்த நம்ம ஒரு மாநிலத்துக்கு சொல்றோம், இன்னும் நிறைய மாநிலங்கள், சொல்ல போனா எல்லா மாநிலங்களையும் ஆளுநர் மாளிகை இருக்கு. அதுலயும் குறிப்பா நிறைய மாநிலங்கள்ல, மகாராஷ்டிராலாம் 4 ஊர்ல ஆளுநர் மாளிகை இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கேயுமே வந்து பிஜேபி எதிர்த்துட்டு இருக்கிற திமுக ஆட்சியில் இருந்ததுனால தகவல் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கு. இல்லாட்டி இது கூட வெளிப்படையா வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்பதான் ஆர்.என். ரவி கொஞ்சம் நிம்மதியா இருப்பாப்புல. இது வரையும் வந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபி எதிராக இருக்காங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருப்பாரு, இது வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்பாடா, இப்ப சுகந்து அதிகாரியா இருக்கு அப்படின்னு இருப்பாரு. ஆமா, திருப்தியா இருக்கு. எதிர்கட்சி கூட இங்க நம்ம பக்கம் தான் இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 60 எம்எல்ஏக்களும் தனியா வந்திருக்கிறாங்க மம்தாவை விட்டுட்டு. சோ கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு அங்க. ரங்கசாமிங்கிற நேர் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல அந்த பவளப்பாறைகள்லாம் சீரழிச்சு நிறைய மரங்கள்லாம் அழிக்கிறாங்களாமே. ராகுல் காந்தி வந்து விமர்சனம் வைக்கிறாரு, அதை பத்தி விரிவா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா த கிரேட் நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. அது இன்னும் முழுமை பெறுறதுக்கு 20-30 வருஷம் ஆகுன்றாங்க. பட் இப்போலேருந்தே அதை முன்னெடுப்புலாம் போயிட்டு இருக்கு. அந்த நிக்கோபார் தீவுகள், அந்த தீவுகளில் வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தான் வச்சிருக்கிறாங்க. அங்கே போய்
ஒரு போர்ட், ஒரு துறைமுகம் வந்து அமைக்கலாம். அது வந்து சரக்கு ஏற்றி இறக்குறதுக்கான ஒரு துறைமுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மின் நிலையம் வந்து அங்கே அமைக்க போகிறோம். ஒரு சின்ன நகரமும் அங்கே உருவாக போகுது. இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். விமானத்தளம் இதெல்லாம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட முதல்ல 81,000 கோடின்னு சொன்னாங்க. இப்போ 90,000 கோடியை கடந்து அதுக்கு வந்து மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தான் முன்னெடுத்திருக்காங்க. இதில் மத்திய அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இது எதுக்கு எடுத்திருக்கோம்னா, இந்தியன் ஓஷனில் சீனாவோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மலாக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மாதிரி ஒரு முக்கியமான நீர் வழிப்பாதை, அதை ஒட்டி இருக்கிற நிக்கோபார் தீவில் நம்மளோட ஆதிக்கம் இருக்கணும். சீனா வந்து இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு பதிலடியாக தான் நம்ம இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரியான திட்டங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி, பாதுகாப்பாகவும் சரி, இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும், முன்னெடுப்பாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்கிறாங்க. பட் ராகுல் காந்தி இதை கடுமையாக விமர்சிக்கிறாரு. ராகுல் காந்தியை தாண்டி அங்கே உள்ள அந்த பழங்குடி மக்கள், அதாவது நிக்கோபார் தீவுங்கிறது அதிகமாக மக்கள் வசிக்காத ஒரு இடம், பழங்குடிகள் மட்டுமே இருக்கிறாங்க. அங்கே நிறைய வகை பழங்குடிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உலகத்துலேருந்து ஒரு தனித்து வாழ்கிறவங்களா தான் இருக்காங்க. இன்னுமே அந்த பழைய கலாச்சாரம், அந்த மாதிரியான இது உணவு, அவங்களாம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒரு 166 சதுர கிலோமீட்டரில் இந்த பரப்பளவில் இந்த திட்டத்தை செயல்படுத்த அவங்க வந்து திட்டம் போட்டிருக்காங்க மத்திய அரசு. இதில் வந்து ஷோம்பன் அப்படிங்கிற ஒரு பழங்குடியும் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு 400-500 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. அவங்க அந்த பழங்குடி இனமே அழிஞ்சிரும் இந்த திட்டத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து வெளியே வந்து அதிகமாக யாரையுமே பார்த்ததில்லை. ஸோ அங்கே வந்து இந்த திட்டம் முடிஞ்சதுன்னா ஒரு 6.5 லட்சம் பேர் வந்து இந்த திட்டம் நிறைவேறிடுச்சுன்னா அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வசிக்கிறதுக்கு. அப்படி வந்தாங்கன்னா நோய் பரவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் வந்தாலே, அந்த பழங்குடிகள் நமக்கு வர மாதிரி காய்ச்சல் வந்தாலே அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய வந்து அவங்க அந்த மாதிரியான நோய்களை தாங்குற வகையில் அவங்க பாடி வந்து பழகலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வர நோய்கள் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த இளமே அழிஞ்சிரும், பழங்குடிகள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க இந்த திட்டம் வந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை தாண்டி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்காக லட்சக்கணக்கான மரங்களை வந்து அங்கே அழிக்க போகிறாங்க. இதனால மாசு அதிகரிக்கும், சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். அதே மாதிரி அங்கே உள்ள அந்த வாட்டர் மானிட்டர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு அரிய வகை, ஒரு பல்லி இனம் மாதிரி இருக்கிற ஒரு வகை அனிமல் இருக்குது, அது முடிஞ்சிரும். உப்பு நீர் முதலைகள் இல்லாமல் போயிடும். அப்புறம் நிறைய அரிய வகை மீன்கள், பறவைகள்லாம் இருக்குது, எல்லாமே அழிஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க போர்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா. ஸோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சரி, அங்கே உள்ள பழங்குடிகளுமே ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க. இந்த திட்டம் வந்துச்சுன்னா நம்ம காடுகளே இருக்காது, நம்ம வந்து எல்லாரோடையும் வாழவும் முடியாது, நம்ம என்னதான் பண்ணுறதுங்கிற ஒரு தயக்கம், ஒரு வருத்தம் அவங்கக்கிட்டையும் இருக்குது. இதெல்லாம் தான் சுட்டி காட்டி ராகுல் காந்தி வந்து சொல்கிறாரு. அங்கேயே வந்து போயிருந்தாரு. என்னை வந்து அங்கே போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க, நான் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இது ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு, இந்த காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இது இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், சுற்றுச்சூழலுக்கும் சரி பழங்குடி மக்களுக்கும் இது எதிரானது அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. ஸோ ஆனால் இந்த திட்டத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க மத்திய அரசு, அதுக்கான வேலைகளையும் அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காடுகள்லாம் அழியாது, அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் எடுக்க போகிறோம், அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம் இப்படின்லாம் வந்து மத்திய அரசு தரப்பில் விளக்கம் கொடுத்தாலும் கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து சொல்றது. ஸோ இதுல உறுதியா இருக்காங்க மத்திய அரசு, போக போக தான் தெரியும், பார்ப்போம். சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படையை எப்படி தொடர்பு கொள்றது ஒரு பிரச்சனை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாங்கிற நேயர் கேட்டிருக்காங்க. ஓகே, 100 காவல்துறை அவசர அழைப்பு எண், 100க்கு கால் பண்ணலாம் அல்லது 112க்கு கால் பண்ணலாம், 100 அல்லது 112, அப்படி இல்லாட்டி 1091. இது எல்லாமே அரசாங்கம் கொடுத்துருக்கிற அவசர உதவி எண். இந்த 3 எண்ணுக்குமே தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க வந்து நிச்சயம் உதவி பண்ணுவாங்க. இப்போ அழைப்பு கொடுத்தா மட்டும் உதவி பண்ணுவாங்கிறது கிடையாது, ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் சம்பவம் நிகழ்ந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்குங்கிறத அதை ஃபைன் பண்ணி அங்கேயுமே இந்த சிறப்புப்படையினர் போய் நின்று பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ரயில்வே நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், முக்கியமான அலுவலகங்கள், பெண்கள் நடமாட்டம் எங்கெல்லாம் இருக்கோ, கல்லூரிகள் போன்ற எல்லா இடங்கள்லையுமே யூனிஃபார்ம், வித்தவுட் யூனிஃபார்ம் எல்லா உடையிலும் வந்திருக்காங்க.
தான் தமிழ்நாடு முழுக்க இப்ப 270 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு படையினர் அந்த மாவட்ட எஸ்பி கீழே தான் வந்து இயங்க போறாங்க. இதுக்கு ஒரு 300 கோடிக்கு மேல பட்ஜெட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நவீன உபகரணங்கள் கூட வந்து வாங்கியிருக்காங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கு, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக தடுக்கிற பிரிவு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து சிறப்பு படையினர் செயல்பட போறாங்க. நிறைய தன் ஆர்வலர்களையும் இணைச்சிக்க போறாங்க இந்த குழுவுல. நிச்சயம் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க டவுட்டே பட வேணாம், 100க்கு வந்து தாராளமா நீங்க வந்து கால் பண்ணலாம். அடுத்த 5 நிமிஷத்துல வந்து நிப்பாங்க. அது எந்த ஆட்சிங்கிறதெல்லாம் கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்திலயும் நான் பார்த்திருக்கேன், திமுக ஆட்சி காலத்திலயும் பார்த்திருக்கேன். இந்த இதுல தேவை ஏற்படலை. நீங்க எப்போ 100 கால் பண்ணாலும் சரி, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க 100 கால் பண்ணதுனால உங்களை வந்து உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்களை நோண்டுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிரச்சனை இருக்கு அப்படின்னா நிச்சயம் வந்து சால்வ் பண்ணி தான் கொடுப்பாங்க காவல்துறையின். ஆமா, இதுல வந்து இந்த சிறப்பு படை, சிங்கப்பன் சிறப்பு படை நாங்க கொண்டு வந்த பிங்க் பேட்ரோலோட ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்கன்னு திமுகல இருந்து விமர்சனங்கள் வருது. திமுகவே அது அம்மா பேட்ரோல்னு இருந்ததுலதான் அந்த ஸ்டிக்கரை ஒட்டினாங்க. பட் இது வந்து கொஞ்சம் அதை ஸ்டிக்கர் ஒட்டினாங்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இருக்கு. தனியா வந்து தன்னார்வலர்களை இணைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ட்ரோன்னு, அதே மாதிரி பாடி கேம் இப்படின்னு நிறைய புது புது விஷயங்களை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இது வந்து அப்படியே நீர்த்து போயிடாம இதை இன்னும் சிறப்பா கொண்டு போனாங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஆமா, என்னன்னா நீங்க ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கோங்க, மக்களுக்கு நல்லது மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுல என்னன்னா அந்த பிங்க் பெட்ரோல், அம்மா பெட்ரோல் எல்லாமே வாகனத்துக்கு மட்டும் தான் ஸ்டிக்கரை மாத்தினாங்க. இங்க உடையிலே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுதான் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லிட்டேன். கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து இது எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம போக போக தான் தெரியும். கொண்டு வந்துட்டாங்கிறதுனாலே அது வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. பட் போக போக தான் நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணி என்ன பண்றாங்க, பட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் ஓகே தான். பட் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பெண்களுக்கு எதிராக வந்து ஆஃப்லைன்ல மட்டும் இல்ல, ஆன்லைன்ல இன்னும் நிறைய கொடுமைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சமூக ஊடகத்துல அவ்வளோ வந்து வன்முறையா, ரொம்ப வந்து பாலியல் ரீதியா திட்டுற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே கண்காணிக்க போறாங்களா இந்த சிறப்பு படையினர். ஓகே, இந்த வாரம் கருத்துரை பகுதி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS. வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.